வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பலாப்பழம் ஒன்று விழுந்துச்சு, இப்போ தான் விழுந்துச்சு மரத்துலேருந்து. வாங்க பார்க்கலாம். சதறிச்சு அப்படியே. இத இங்கே பாருங்கள். இப்போ தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஜன்னல் வழியாக. இப்படி தான் இந்த மரத்துலேருந்து ஒரு பழம் கூட நாங்கள் எடுக்கிறது இல்லை. மேலே உயரத்தில் இருக்குது, நல்ல வாசனை அடிக்குது. இது பாருங்கள் எப்படி கொத்தோடு விழுந்துருக்குது. ரொம்ப உயரத்தில் போயிடுச்சு இந்த மரம். அங்கேருந்து பழம் விழுந்துச்சுன்னா வெடிச்சு தமால்னு கீழே விடும். டாய் ராக்ஸி, ராக்ஸி இங்கே பார் ராக்ஸி, வாலாட்டத்தை திரும்பு ராக்ஸி, திரும்பு. மதிக்காமல் போயிட்டுருக்குற. அணில் கடித்த பழம் ஒன்று இருக்குது மரத்தில். ஐயோ, ஷேன் எடுத்துட்டானே, கீழே பாரு, ஷேன் எடுத்துட்டான். அந்த பழம் நல்லதாக எடுத்துட்டான், ஷேன் எடுத்துட்டான். இங்கே பாருங்கள் அணில் கடித்த பழத்தை. உனக்கு இல்லை ஷேன், உனக்கு இல்லை. இங்கே பாருங்கள் இப்படிப்பட்ட பழம். இதுதான் கருத்த குழம்பா. அணிலுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குது பழம் பழுத்துருக்குதுன்னு. கட் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே எடுத்துருப்பா. சூப்பராக இருக்குது. இது நல்லா நாளைக்கு பழுத்துருவது. இங்கே பாருங்கள் மாம்பழத்தை எப்படி சாப்பிடுது. ஒரு பழம் கீழே விடக்கூடாது, உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க சாப்பிட. உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் கருத்த குழம்பா எப்படி இருக்கும்னு. இது நாங்கள் சாப்பிட போகிறதில்ல. நான் அணில் கடித்த பழம்னால சாப்பிடக்கூடாது. ஏதாவது அரைப்பழம் பழுத்திருக்குது. என்னோடய ரூம் ஜன்னல் பக்கத்தில் இருக்கிற மரத்துலேருந்து இவ்வளோ பழத்தை பறிச்சிட்டோம். பழுத்திருக்கா? நல்லா பாருங்க, மரத்துலேருந்து பறித்து அவன் சாப்பிட போகிறானா. நல்லா பா காட்டு. இந்த சீசன் முடியறதுக்குள்ள நீ எவ்வளோ மாம்பழம் சாப்பிட முடியுமோ சாப்பிடுவேன். 2 பேருக்கு இடையில தான் போட்டி. யாரு? அணிலும் எனக்கும் அணிலுக்கும். ஆனா நீ தோத்துடுவாடா, அவங்க மரத்திலேயே தானே இருக்கிறாங்க. நீ ஏறிதான் பறிக்கிற. அது எந்த நேரமும் அதில் தான் ஜீவிக்குது. அதனால அதுதான் ஜெயிக்கும். அது எவ்வளோ சந்தோஷமா டப்புக்கு 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 பாரு. அந்த காட்டு அங்கே பாரு, அதை காட்டு. அங்கே அணில் வேற கடிச்சு வச்சிருக்குது மரத்தில். அது எப்படி தொங்குற பழத்துல தொங்கிக்கிட்டு கடிக்கும்? அது தெரியும், கடிக்குது. இப்படி இப்படி கடிக்குது. அதுதான் இல்ல, நாங்க ஒரு நல்ல பழத்தை தொட்டாலே விழுந்துருது. அணில் அந்த பழத்திலேயே நின்று கடிக்குது, ஆனா அந்த பழம் விழுக மாட்டேங்குது. அது எப்படில தொங்கிடுவாங்க. இது வெட்டி வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்குது. இது வெட்டி வெட்டி எனக்கு வேணாம்பா, போதும். சுகர் பேஷண்ட். அதான் வேணாம், எனக்கு வேணாம். ஐ சுகர் லெவல். உரிக்கிறான் தோலையா. இந்த வருஷத்துக்கு ஆசைக்கு சாப்பிட்டாச்சு. பா சீசன் முடிஞ்சதுன்னா. ஆனால் தோல் பாரு எவ்வளோ பச்சையாக இருக்கும், ஆனால் பழுத்து இருக்கும் உள்ள. அப்படி நம்ம நல்லா சாப்பிட்றது அப்படி தான் இருக்குது பாருங்கள். தோல் பச்சை, ஆனால் நல்லா பழுத்துச்சு. இது பச்சரிசி தானே? பச்சரிசி வெள்ளைக்கொழுமாறு. ஏன் பச்சரிசி இது பேர்? அது என்னமோ பச்சரிசின்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் இதுக்கு வெள்ளைக்கொழும்பான்னு சொல்கிறது உண்டு.
ம் அது கருத்த கொழும்பான் வந்து இன்னும் கருப்பாக தான் இருக்கும். அது அந்த க்ரீனிஷ் வந்து டார்க்கா டார்க் க்ரீன், இது வந்து லைட் க்ரீன். ஆனா அந்த கருத்த கொழும்பானுக்கு எங்க அப்பா ஒரு கதை சொன்னாரு. அது வந்து இந்த மாங்காய் வந்து அந்த கருத்த கொழும்பானுங்கிற மாங்காய் வந்து கொழும்புல கருத்தையில விற்பாங்களாம், அதனால கருத்த கொழும்பான்னு பேரும். இருக்கலாம் ஒருவேளை. நமக்கு கருத்தை கொழும்பா, கருத்தை கொழும்பு. அந்த கருத்தைன்னா என்னன்னு சொல்லுங்க. கருத்தைன்னா தள்ளுவண்டி. சிங்களத்துல கருத்தைன்னு சொல்லுவாங்க, கரத்தன்னு சொல்லுவாங்க. அதை இங்க இருக்க தமிழாக்கள் கருத்தன்னு மாத்திட்டாங்க. கருத்த கொழும்பான். அது அந்த அதனால அதுல விக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆமா, கொழும்புல கருத்தையில விற்பாங்க. தள்ளிக்கிட்டு போவாங்க. அந்த சும்மா ஆளு நிறைய என்ன பொருள் விற்கிறோமோ, ஏன் நம்ம சென்னையில காய்கறியில விற்பாங்க, தள்ளிட்டு வருவாங்க. அந்த மாதிரி மாங்காய் விற்பாங்க. மாங்காய் விற்பாங்க. அதனால இது கருத்து கொழும்பான். நல்லா சொல்றது கரெக்டான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, எங்களுக்கு தெரியாது, நல்லா சொல்லுங்க. கேள்விப்பட்ட வார்த்தை. மாங்காய் பறிக்க வந்துட்டோம் தோட்டத்துக்கு. நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஒரு மரத்தில் வந்து நிறைய மாங்காய் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நம்ம பறிச்சுட்டு போயிடலான்னு வந்துட்டோம். இதெல்லாம் மாங்காய் சீசனில் தான் கிடைக்கும். வாங்க, நானும் மல்லாவும் பாருங்கள் எப்படி மாங்காய் பறிக்கிறதுக்கு ரெடியாக வந்துட்டோம். அவன் வந்து அந்த தொரட்டியோட வந்திருக்கிறான். என் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ஒரு பூ இருக்குது, அழகா செம்ம கலராக இருக்குது. நம்ம எஸ்டேட்டை சுற்றி நிறைய விதவிதமாக மாம்பழம் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறோம். மாடு சாணி போட்டிருக்குது வழியில். நாங்கள் ஒத்தடி பாதையில் வந்துட்டு இருக்கிறோம். இது நம்ம முன்னாடி கத்திரிக்காய் தோட்டம். நிறைய ஈரப்பழக்கம் இங்கே தான் பறிச்சோம். கத்திரிக்காய் எடுக்க வருவோமே, அங்கே ஈரப்பழக்காவும் இங்கே தான் நம்ம எடுத்தோம். டோராவின் பயணங்கள். காடு காடு, மலை மலை, வீடு, அது மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். காடு, மலை, மாமரம். நம்ம டூரியன் கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சோம்ல நர்சரியிலேருந்து, அதுதான் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் இதுக்கு. ஒவ்வொரு மரத்துக்கும் இவ்வளோ கேப் கொடுத்து தான் நாங்கள் வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள் 25 அடி 25 அடி. ஆனால் பெரிய மரமாக வரும், அப்போ இடிச்சிக்க கூடாது ரெண்டு பேரும். ஆனால் இது வந்து ரொம்ப உயரமாக நம்ம வீட்டில் இருக்க 20 அடி மேலே போகாது. 20 அடி மாதிரி பட் வெரைட்டி ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடத்துல டூரியன் தோப்பு ரெடி ஆகிடும். நானும் மல்லாவும் தட்டு தடுமாறி போயிட்டுருக்கோம். கருத்தில் எப்படி நல்லா தான் எனக்கு வழி காட்டுறான். இந்த ஓரளவுக்கு புல்லெல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க. நான் அறுத்துக்கு போட்டு வந்துருந்தா கஷ்டம். எப்படியோ காடு மேடு பள்ளம்லாம் தாண்டி மாமரம் இருக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. தனியாலாம் இந்த இடத்துக்கு நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் வர்றதுக்கு. மல்லாவோட துணையோடு வந்துட்டேன். சரி, நான் பறிக்க போகிறேன். இந்த மரம் தான் அது. எங்கே வந்திருக்கிறேன் பாருங்கள். நான் மல்லாக்கு வசதியாக இருக்கும். அந்த மரம் குள்ள மரம் தான். அவன் மேலே இருக்கிறதெல்லாம் பறித்து கொடுக்கட்டும். நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறத பறிக்கிறேன். சருக்கல்ல வந்துருக்குறோம் நாங்கள். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது. கூடையை இவட வச்சுட்டு நான் பறிக்கிறேன்.
நல்லா வாசனையாக இருக்குது மாங்காய். இது வந்து பச்சரிசி மாங்காய், அதுக்காக எல்லாத்தையும் பிஞ்செல்லாம் பறிச்சிடக்கூடாது. நான் அதனால் செக் பண்ணி தான் எடுக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் பழுத்துரும் இதெல்லாம். பால் அவ்வளோவா வரலன்னா அது முத்திருச்சின்னு அர்த்தம். அழுந்துச்சு. சிலதெல்லாம் சாஃப்டாக இருக்கும் தொட்டு பார்த்தோன்னா. இதெல்லாம் சீசனில் தான் நமக்கு, இதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் கிடைக்காது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குருவி கூடு இருக்குது. ஆனால் அதில் ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போயிடுச்சு போல். முட்டைலாம் போட்டு எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டி இருக்குது. இது எம்டி தான். இது நான் களைச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது அப்படி போட்டு போயிருக்குது. எவ்வளோ அழகாக கட்டியிருக்குது. ஃபுல்லாக வேர், ஏதோ மரத்தோட வேர்லேருந்து இழுத்துட்டு வந்து அவ்வளோ அழகாக கட்டியிருக்குது. சூப்பராக இருக்குது. குட்டி குட்டி குருவி வரும், அதுங்க தான் இந்த மாதிரி கட்டும். சரி வாங்க போகலாம். சாஃப்டாக இருக்குது. தொரட்டி எடுத்துகிட்டு வந்தோம் மரத்தில் போட்டு எடுக்கிறதுக்கு. தொரட்டிக்கு வேலையே இல்லை, பக்கத்துலேயே கைக்கு ஈஸியாக இருக்குது பழம், அதனால் நாங்களே எடுத்துடுறோம். ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்தால் வெட்டியும் சாப்பிட்ருக்கலாம், கத்தியோடு வரல நாங்கள். இல்லைன்னா நல்லா கீழே சொல்லி தொப்பி எடுத்துக்கோங்க சார். நல்லா கைக்கு ஈஸியாக இருக்கிறது அவன் எடுத்துட்டோம். இன்னைக்கு பிடுங்க எவ்வளோ மாங்காய் பாருங்க. சீசன் ஃபுல்லாக இப்படி தானே மல்லா? சீசன் ஃபுல்லாக மாங்காய் தான் இருக்கும். உனக்கு பின்னாடி பார்த்தியா எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு? நாங்கள் அங்கே வந்துருக்குறோம் இப்போ. காயா? காய் புளிக்குதா? அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. உண்மைக்கு புளிப்பு இல்லை அது. புளிப்பு ஒன்றுமே இல்லை. காய் தானே இது. 2 காட்டுவாசி இவங்க வந்து மாங்காய் பறிக்க வந்திருக்காங்க. ப்ளூ கலர் பெரிய காட்டுவாசி, அவன் பக்கத்தில் இருக்கிறவன் சின்னவன். பறிச்சுட்டு வெற்றிகரமாக போகிறத பாரு. பக்கத்தில் இருக்க டூரியன் மரத்துக்கெல்லாம் ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு
இதுதான் மர அணில். நல்லா பெரிய சைஸில் இருக்கும். ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் அனிமல். எல்லா மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிடும். சரி, சாப்பிட்டா பரவாயில்ல, மற்ற பழங்களெல்லாம் கடித்து 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 கீழே போட்டு வீணாக்கும். நம்ம டூரியன் மரத்துலலாம் அவ்வளோ பழம் இருக்கும், எல்லாத்தையும் கடித்து பிஞ்சாக இருக்கும் போதே வீணாக்கிடும். இது பார்த்திங்களா, குட்டி ஈரப்பழக்கா. இதை வந்து கடித்து போட்டது யாருன்னா அந்த அணில், மர அணில். இந்த காயை கூட அவர் சாப்பிட்றாரு. தோட்டத்தில் பழங்களுக்கு பஞ்சம் போல, அதனால இதையும் சாப்பிட்டு முடிக்குது. எங்க பஞ்சங்க? எல்லாத்தையும் மாம்பழம் இல்லை, எல்லா மாங்காய் சாப்பிட்டு போர் இருக்கு, எல்லா பழமும் இருக்குது இப்போ தோட்டத்தில். பழ சீசன். இதில் ஈரப்பழக்காவையும் கடிக்குது. போர் வச்சிச்சு. இதுதான் ஈரப்பழக்கா மரம். பழக்கா பிஞ்சின்னு சொன்னீங்கல்ல, ஆனால் பழக்கா கிடையாது, இது வித்தியாசம். இதோட இலை ஷேப்பை பாருங்கள் எப்படி இருக்குது. மேப்பிள் லீஃப் மாதிரி இருக்கும். ஆமாம், இதுதான் ஈரப்பழக்கா பிஞ்சு. பிஞ்சு. இது வந்து தனி மரம். பலா மரத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வேற மரம், பலா மரம் இலை நான் காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ஈரப்பழக்காவோட இலை. பலா மரத்து இலை குட்டி குட்டியாக இருக்கும். இதுலேயும் பால் வரும், இதே மாதிரி தான் மேலே முள்ளு முள்ளாக இருக்கும். ஆனால் சைஸு இதை விட கொஞ்சம் பெருசாகும். பெரிய சைஸ்க்கு ஆகவே ஆகாது, இவ்வளோதான் சைஸ். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், 3 மடங்கு பெருசாகும், அவ்வளோதான். இது வந்து பிரெட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஜாக் ஃப்ரூட். பூவை பாருங்க, இதில் இருக்குது, இதுதான் பூ. இதில் இருக்குது பாருங்க நீட்டமாக, அதுதான் பூ. இந்த மரத்தில் வந்து இங்கே ஒரு மரம் இருக்குது, அங்கே ஒரு மரம், அந்த ஏரியா ஃபுல்லாக இந்த மரம் தான் இருக்குது. எல்லாத்துலேயும் காய்ச்சி இருக்குது, அவ்வளோ காய் காய்ச்சி இருக்குது. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது சிப்ஸு போடலாம், கறி சமைக்கலாம். உண்மையாகவே இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மாங்காவை அறுவடை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம். அங்கே ஒரு மாமரம் இருக்குது, அதில் விளாட்டுன்னு ஒரு மாம்பழம் இருக்குது. அது முத்தி இருக்குதான்னு பார்த்துட்டு அதையும் எடுப்போம். எஸ்டேட் ரோடு இப்படி தான் இருக்கோங்க. மண் ரோடு, மேடு பள்ளமாக. வண்டி எப்படி ஆடுது பார்த்திங்களா? இப்படி தான் நாங்கள் வெளியே போகிற நாளெலாம் ஆடி ஆடி தான் போவோம் வண்டியில். உளுந்து எடுக்கிறாங்க, பார்க்கலாம் நம்ம மழையில். புல்லு மருந்து எப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு பார்த்தியா? கலரை பார்த்தீங்களா வித்தியாசத்தை? இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இங்கே அடிக்கல, இங்கே அடிச்சிட்டாங்க, அப்படி ஒரு கலர் மாதிரி இருக்குது. கொடியெல்லாம் உருவிட்டு தான் எடுப்பாங்க. இங்கே பாருங்க, பட்டை மரம் எப்படி காய்ச்சிருக்குன்னு. அதோட காய் தான் பட்டை காய். ஆனால் இது வந்து ஒன்றுக்கும் யூஸ் பண்ண இயலாது. வாசனை வருதா பாருல? பட்டை வாசனை வருதா? இது நல்லா காய்ச்ச மரம். நான் நினைக்கிறேன் இந்த காயில் வந்து எதுவும் செய்வாங்களா இருக்கும், என்ன அதான் இருக்கலாம், நமக்கு தெரியல இல்லை. ஆனால் இந்த இலையும் பார்க்குறதுக்கு பிரியாணி இலை மாதிரி தான் வாசனை அடிக்கும். வாசனை வருது. அந்த தோட்டத்தில் இருக்கிற மாங்காய்லாம் பறிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். இதான் விளாட்டு. ஆப்பிள் மாதிரி இருக்கும் இந்த மாங்காய், ஷேப்பும் கலரும் அதே மாதிரி. இது பழுக்க வச்சு சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பாக இருக்கும், நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. இதான் விளாட்டு.
விளாட் விளாட்டு மல்லா அங்கே வாழை மரம் எட்டுறதுக்கு நிற்கிறான். வர மல்லா, மழை வேற தூறிட்டு இருக்குது. இந்த உயரமா இருக்கு இந்த மரம். அட்டை இருக்குமான்னு தெரில, வேற பயமா இருக்குது. இது வரைக்கும் என் காலில் ஏறல. வெட்டினா என் மேலே சாயமா? நான் இங்கே நின்றுருக்குறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் வராது இந்த வாதிரிக்கு தான். விழுந்தார். அந்த மரத்தில் போய் மாட்டிடுச்சு. அந்த வாதோட வந்து விழுந்துருச்சு. ஆமாம், ஒரு பழம் படுத்துருக்குது மல்லா. ஜக்ஜஸ் எவ்வளோ பெரிய தாரு. என்ன மாதிரி பெரிய தாரம். அந்த பழுத்தத்தை எடுத்து சாப்பிடலாம், வா. எடு, தேவி உரி. என்ன பழம் இது? அம்பும் அடிபட்டிருக்கு. ஸோ அதோட கட் பண்ணிடுவோம். ஐயோ, அதில் இன்னொரு பழம் இருக்குது, அது கூட. காட்டுவாசின்னு சொன்னீங்க தானே? ஆமாம், நான் காட்டுவாசி மாதிரியே சாப்பிட்றேன். ஆமாம். சாப்பிட்றீங்களா? அதுக்கு அடியில் மஞ்சளாக இருக்குதுப்பா. இதை விட ஒன்று பழுத்து இருக்குது பாரு, நல்லா. நீ இன்னொரு பழம் சாப்பிடு, இது நான் சாப்பிட்றேன். அது அப்புறம் செக் பண்ணி அட்டை இருக்குதா? ஐயோ, என்ன பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டேனே. ஏன் ரிப்போர்ட்டை கேட்க மாட்டேன்ட்டு. என்ன ரிப்போர்ட்? அட்டைக்கிட்ட பிளட் ரிப்போர்ட். அப்படியா? ரத்தம் எடுத்துச்சு தானே, ரிப்போர்ட் கேட்க வேணாம். நாளைக்கு தான் கிடைக்கும். மழை தூறிட்டு இருக்குது. நல்லா உட்காந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். மலையில் வாழைப்பழம் சாப்பிட்டா நோய் எதுவும் வருமா? ஒன்றும் வராது. வந்தால் பரவாயில்ல, நோய் தானே. ரெண்டாவது பழம் அது பாதி, இது ஃபுல். ஒன்றும் ஆகும். மெதுவாகவே சாப்பிடு, ஒன்றும் அவசரம் இல்லை. யாரும் உன்கிட்ட இருந்து தாரை பிடுங்க மாட்டாங்க. பழத்தை பிடிங்கிட்டாங்கண்ணா, மொத்தமே உனக்கு தான். அப்படியே காலை காட்டு. அட்டை எப்படி ஏறுதுன்னு பாருங்க காலில். இப்படிதான் நடக்கும். மல்ல காலில் எப்படி ஏறுது பாருங்க. மக்களே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த நாள் இப்படி தான் போச்சு. நிறைய பழங்கள் அறுவடை செஞ்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ ஆல். பாய்.